வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. சரி, மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். அது இருக்கட்டும். எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ ஏன் லேட்டா வந்த? நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? ஆனால் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? டேய், அரை மினிட். எதுக்கு லேட்டா வந்தேன்னு கேட்டா கிளம்பி போனது மட்டும் இல்லாம எப்படி திரும்பி கிளம்பி வருவேன்னு கேக்குற? அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். அப்படியா? மறுபடியும் நான் கேக்குறேன், எதுக்கு நீ லேட்டா வந்த? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். யோ, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோ, இந்த மீட்டிங் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் ஏதாவது பண்றியா? சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். எங்கயா நீ ஆபீஸ் வர? பாதி நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அதில் லாகின் பண்ணாம தானே இருக்க. நீ கையில மாட்டினா தானே என் செய்யறதுக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ. யோ யோ, அமீர் அமீர், லூசு மாதிரி பேசிட்டு போறான். யோ எடிட்டர், பிஜிஎம் ஆஃப் பண்ண. என்ன கான்டெக்ட்னே தெரியாது, சும்மா பிஜிஎம் போட்டுற வேண்டியது. அவனோட பெரிய தற்கொலையா இருக்க போடுறது. பிஜிஎம் எல்லாம் ஒண்ணு வேணாம், அப்படியே ரிலீஸ் பண்ணுப்பா.